தீபாவளிக்கு பண்டு போட்டோம். மாசத்துக்கு 400 ரூபாய் கட்டணும். ஏதோ இப்போதைக்கு போய் மொத்தமா வாங்க முடியாது. ஏதோ சிறுவ கட்டி இப்பதான் ஒரு பண்டு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னன்னு பாப்போமா? வாங்க பாக்கலாம். தீபாவளி ஆனா இந்த மாதிரிதான் நம்ம ஜாமான் வாங்க வேண்டியதா இருக்கு. மொத்தமா காசு சேர்த்து ஜாமான் வாங்கணும்னா அப்போதைக்கு முடியாது. கஷ்ட காலத்துல இப்படி சிறுவ சேர்த்து வச்சுதான் நம்மளாம் வாங்கணும். என்ன பண்றது? இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? எல்லாம் பாருங்க. 2 கிலோ மல்லி, 1/4 கிலோ மிளகா, சிக்கன் மசாலா தீப்பெட்டி 1 பாக்ஸ், குளியல் சோப்பு 2, ஜாமான் கழுவுற சோப்பு 2, துணி துவைக்கிற சோப்பு 2, பொட்டுக்கல்ல 1/2 கிலோ, பஜ்ஜி போட பஜ்ஜி மாவு, தீபாவளிக்கு குலோப்ஜாம் மாவு, 1 கிலோ வெல்லம், அப்பளம், புளி பாருங்க 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க, டீ தூள், மட்டன் மசாலா இட்லி கறி குழம்புக்கு, சேமியா, ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காவும் கொடுத்துருக்காங்க, பூண்டு 1/2 கிலோ, இங்க பாத்தீங்களா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மஞ்சள், பெருங்காய கட்டி, குண்டு வெள்ளை உளுந்து 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, என்ன இருக்கு? துவரம் பருப்பு 2 கிலோ, பாசி பருப்பு பாருங்க 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க, மஞ்சத்தூள், குங்குமம், கடுகு கலப்பு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுறதுக்கு பிரியாணி அரிசியா, இட்லி மாவாட்டுறதுக்கு இட்லி அரிசி 2 கிலோ, முறுக்கு சுட பச்சரிசி 2 கிலோ. இன்னும் இருக்கு மக்களே, இன்னும் இருக்கு. இங்க போ. இந்த டப்பாவும் அவங்கதான் கொடுத்தாங்க. இங்க பாத்தீங்களா தீபம் எண்ணெய் 2 பாக்கெட்டு, டால்டா 5 பாக்கெட், ஆயில், நல்லெண்ணெய் 1/2 லிட்டரு. இந்த டப்பா இதுக்கு பண்டு கட்டினதுக்கு. 1 மூட்டை அரிசி 25 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கு? 2 கிலோ மைதா, 1 கிலோ கோதுமை மாவு, 2 கிலோ ரவை, 5 கிலோ சர்க்கரை. அவ்வளவுதாங்க. பாருங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா வயிற்ற கட்டி வாயை கட்டி 400 ரூபாய் போட்டு தீபாவளிக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்டு போடுறீங்க? ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.